கிரிட்டிசிசம்ஸ் அகேன்ஸ்ட் சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ கிரிட்டிசிசம்ஸ்ன்றது இருக்க தான் செய்யுது இல்லையா. சப்ஜெக்ட் சென்டர் டீச்சிங்னா எப்போ பார்த்தாலும் இந்த சப்ஜெக்டையே மையப்படுத்தி நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, கரிக்குலம் இருக்கும். எதனால் நடத்துகிறதா இருந்தாலும் எப்படி டீச்சர் சென்டர் டீச்சிங்னா எப்படி டீச்சரையே மையப்படுத்தி இருக்கிற மாதிரி இது சப்ஜெக்டே மையப்படுத்தி இருக்கிறதுல நமக்கே எவ்வளோ வந்து விமர்சனங்கள் இருக்குது. ஐயோ இது ஏன் இப்படி இருக்குது, இதை எப்படி மாற்றலாமே, நமக்கு இதில் ஒன்றுமே புரியலையே, புக்கை பார்த்துட்டு புக்கையே படிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம், வேறு எந்த நாலேஜுமே நமக்கு தெரியல, ப்ராக்டிக்கல் நாலேஜுன்றது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் சில கிரிட்டிசிசம் சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்ஸ்டன்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஆட் மோர் சப்ஜெக்ட்ஸ், இன்னும் அதிகமாக சப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள், இன்னும் கரிக்குலமில் ஆட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய படிக்கட்டும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் நிறைய சாப்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள். இப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா டீச்சர்ஸோடைய கான்ஃபிடென்ஸ் வந்து எராட் ஆகுது, அழிஞ்சிக்கிட்டு போகுது, குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. As efforts are taken to increase the number of pupils attending the school, among the children of school-going age, the problems of individual differences have been accentuated. அதே மாதிரி இப்போ நம்ம சில குழந்தைங்கள பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், ஒரு குழந்த மாதிரி இருக்காது. ஒரு குழந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லும் போது உடனே என்ன பண்ணிக்கும், பிடிச்சிக்கும். இன்னொரு குழந்தைக்கு நம்ம 4 தடவை சொல்லணும், இன்னொரு பிள்ளைக்கு இன்னும் அதிகமாக நம்ம வந்து சொல்லணும். ஸோ இந்த குழந்தைங்களை பொறுத்து நமக்கு இருக்குது இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒருத்தருக்கும் நம்ம பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து படிக்கிற குழந்தைங்க கம்மியாக இருக்கிறாங்க, அதை அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வேறு இருக்குது. இப்போ ஒரு 5 வயசு குழந்தை 7 வயசில் வந்து எல்கேஜி படிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா நடக்கிறது எல்லாமே கூட ஒரு ஃபேக்டராக இருக்குது, ஒரு கிரிட்டிசிசமாக இருக்குது. A basic tenet of the subject-centered approach is that learning the information presented with eventually transfer to life situations. அதே மாதிரி ஒரு பேசிக்கானது என்ன, ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னும் போது அந்த சப்ஜெக்டை நம்ம ரியல் லைஃபோட ஒத்து போய் நம்ம வந்து சொல்லணும் இல்லையா. அதில் போய் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு தெரியணும். நிறைய மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் நம்ம படிப்போம், பட் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது எங்கே இதை அப்ளை பண்ணுறாங்க, என்ன இன்ஜினியரிங்கில் எதுக்காக இதை படிக்கிறோன்றதே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கிறதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் எம்ஃபசைசஸ் ஃபால்ஸ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன் த நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த லேர்னர்ஸ் அண்ட் அ சைக்காலஜி ஹேஸ் ஷோன் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்டிங் லேர்னிங். ஸோ சப்ஜெக்ட்டுங்கிறது எதை வலியுறுத்துது அப்படிங்கும்போது குழந்தைங்களுடைய லேர்னர்ஸோடைய, நாட் ஓன்லி குழந்தைங்க, நம்மளும் லேர்னர்ஸ் இல்லையா. ஸோ அவங்களோட நீட்ஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் பேஸ் பண்ணி இருக்குது. சைக்காலஜி சொல்லுது என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த லேர்னிங்னால் அஃபெக்ட் ஆகுது, சப்ஜெக்ட் சென்டர் லேர்னிங்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் கன்சர்ன் வித் த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் லீட்ஸ் டு த நெக்லெக்ட் ஆஃப் கரண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். இதில் அதிகமான கன்சர்ன்ஸ் ஏற்படுறதுனால, அதாவது கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், கலாச்சாரம் இருக்கு இல்லையா, இந்த கலாச்சாரத்தில் இந்த மாதிரி இப்படி தான் நாங்கள் வாழுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வரோம். இந்த ஏன் ட்ரெஸ்ஸு கூட நம்ம வந்து இப்போ மாற்றிட்டோம் இல்லையா. ஹாஃப் சாரீ இருந்துச்சு 11th 12th. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வந்து கரண்ட்டாக இருக்கிறதுல வந்து நெக்லெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. Okay, concern with structure of disciplines tends to fragment the curriculum rather than integrate learning. So அதே மாதிரி நம்மளோட டிசிப்ளின்ஸ், இப்போ சயின்ஸ் டிசிப்ளின் அப்படின்னும்போது அந்த டிசிப்ளினில் இருக்கிறத கரிக்குலம்னால நம்ம என்ன பண்ணுறோம், பிரிவுகளாக பிரிக்குதே தவிர அதை வந்து இன்டகிரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, லேர்னிங்கோட கலக்க மாட்டேங்கிறாங்க. அதோட மிக்ஸ் பண்ணி நமக்கு சொல்லித்தரலாம். அதுக்கு விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, இது ஒரு டிவிஷன் சொல்லிட்டு அந்த டிசிப்ளின்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சுடுறாங்க. The prevailing methodology and the nature of the learning material foster rote memorization rather than a process of critical thinking. பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுறோன்னா, மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்ட் இருக்கா, இதில் இந்த சாப்டரா, இந்த ஒரு லெசனா, அதை நம்ம என்ன பண்ணலாம், மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங்கிறதே நமக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம், இதில் எப்படி நம்ம வெளியே வரலாம்,
இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ரியல் லைஃப்பில் அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸில் நமக்கு வந்து என்ன இருக்குது, ரோட் மெமரைசேஷன்ன்றது தான் இங்கே வந்து திணிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க நம்மளுடைய சப்ஜெக்ட் சென்டர் டீச்சிங்கில். அதுக்கு அடுத்தது லேர்னர் சென்டர் கரிக்குலம். லேர்னர் சென்டர் கரிக்குலம்னும் போது பிள்ளைகளை படிக்கிறவங்கள கற்கிறவங்கள மையமாக கொண்டு இருக்கிற கரிக்குலமாக இருக்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச்சர்ஸ் ஆகிய நம்ம வந்து கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சப்ஜெக்ட் சென்டர்டோ டீச்சர் சென்டர்டோ இந்த காலத்தில் இல்லை. அதை வந்து இப்போ மாற்றிட்டு வராங்க. அது ரொம்ப நல்லது கூட. த மோஸ்ட் சீரியஸ் அப்ஜெக்ஷன்ஸ் டு த சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம். அதை வந்து சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலமே வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறத இவங்க சீரியஸாக சொல்கிறாங்க. In Kelly's 1977 views, a child-centered education should take into account the needs of the learner, the growth of the learner, interest of the learner. இந்த கேலிஸ்ன்றவங்க 1977 அவருடைய வியூ படி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தை மையப்படுத்தின கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் கொடுக்குறாரு. அதாவது குழந்தைகளுடைய தேவைகள் என்ன, நீட்ஸ் ஆஃப் த லேர்னர் எது, க்ரோத் ஆஃப் த லேர்னர், அவங்களுடைய வளர்ச்சி எது, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, இதை மையப்படுத்தி தான் இருக்குது எது கேலிஸ்ன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஜான் டெவி அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு அமெரிக்கன் எஜுகேஷனிஸ்ட். ஓகே, அவர் ஒரு அமெரிக்க கல்வியாளர். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சைல்ட் சென்டர்ட் எடுகேஷன்றது ப்ரொவைடிங் மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் பை அலோவிங் சில்ட்ரன் டு இன்ட்ராக்ட் வித் த என்விரான்மெண்ட். சில்ட்ரனை வந்து நீங்கள் அவங்களுடைய கற்கும் அனுபவங்கள் வந்து எதன் மூலியமாக இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய சுற்றி உள்ள அந்த சுற்றுப்புறத்தோட கலந்து படிக்கணும் அப்படிங்கிறாங்க, கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து டேக் அ பேப்பர் அப்படின்வாங்க, இல்லை ட்ரா அ ஸ்கொயர் அப்படின்வாங்க. அப்போ ஸ்கொயரை வரைஞ்சி காமிக்கிறாங்க. அதுதான் நமக்கு தெரியுமே தவிர, நமக்கு இருக்கிற என்விரான்மெண்ட்டில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த கிளாஸ் ரூமில் எதெல்லாம் ஸ்கொயர்ஸாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ரெக்டாங்கிள் ஷேப்பில் எதெல்லாம் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் எதெல்லாம், இந்த லேர்னிங் என்விரான்மெண்ட்டோட கலந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜான் டெவி அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. இதுதான் லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம்னோட இது. ஓகே, எடுகேட்டிங் சில்ட்ரன் அக்கார்டிங் டு த ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அதே மாதிரி ஒரு குழந்தைய நம்ம கற்றுக் கொடுக்குறோம், அதாவது எடுகேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா. நம்ம ஃபஸ்ட் இயரில் கூட நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டரில் படிச்சிருக்கலாம். க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன. க்ரோத்துங்கிறது ஃபிசிக்கல் க்ரோத்து, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டுங்கிறது போது அவங்க கல்வியில் அடுத்தடுத்து முன்னேறி கொண்டு போகிறாங்க, அவங்களோட வேலைக்கு போகிறாங்க, அது எல்லாமே சொல்கிறது தான் இது. ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. 6 to 7 years, 0 to 6 years இப்படியெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அதை சம்மந்தப்படுது. அடுத்தது டீச்சிங் டு சியூட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டிஸ் ஆஃப் சில்ட்ரன். அதே மாதிரி அவங்க குழந்தைங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களால இதை படிக்க முடியுமா, கொண்டு போய் காலேஜ் சிலபஸை கொண்டு போய் ஸ்கூல் சிலபஸில் கொடுத்தா அந்த குழந்தைங்களால் அதை கற்றுக்க முடியாது. ஸோ அவங்களோட இதுக்கு அது சியூட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதா. இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, அந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சஃபர் ஆகிறது எல்லாமே ஒரே ஒரு பாடியை கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க கும்பலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிற்பாங்க. அங்கே என்ன நடக்குது, ப்ராக்டிக்கலாக என்ன வந்து சொல்லித்தராங்க அப்படிங்கிறது எந்த ஸ்டூடெண்ட்ஸாலையும் பின்னாடி இருக்கவங்களால பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் புரியணும். அதே மாதிரி குழந்தைங்க பிள்ளைகள் ஏதாவது படித்து அவங்க ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னும்போது அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்ல வராங்க, இல்லை கொஸ்டின் கேட்க வராங்கன்னா அதுக்கும் நம்ம வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். டு சோஷியலைஸ், மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு, ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் அதை என்கொயர் பண்ணுறதுக்கு, அது மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டு நான் வசூல் ராஜா சொன்னாலே அதுக்கு, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, புதுசாக கண்டுபிடிப்புகள் அந்த குழந்தைங்கள் கண்டுபிடிக்கும் போது அதை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும். வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும்தான் அவங்களால நிரூபிக்க முடியும்.
புது வாய்ப்பு, அதனால் நான் வந்து தரமாட்டேன், அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி அரசியலில் கூட சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அனுபவம் வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்களுக்கு என்னென்னு தெரியும், அனுபவங்களை கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் வாய்ப்புகள் நம்ம கொடுக்கணும். As Nishit says, the learner-centered curriculum puts emphasis on the maximum growth of the pupils. The concerns of the children are the basis of organizing the children's school program with ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேர்னர் சென்டர் கரிக்குலம்ன்றது எதை வலியுறுத்துது, மேக்சிமமாக குழந்தைங்களுடைய வளர்ச்சியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி the concerns of the children are basis for organizing children's school program. அது மாதிரி குழந்தைகள் மேலே இருக்கிற அக்கறை, அதோட அந்த ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இது எல்லாமே அடிப்படையாக இருக்குது. வித் இமோஷனல் இன்வால்மெண்ட் ஆஃப் த பீப்புள் இன் லேர்னிங், த ஹோல் லேர்னிங் ப்ராசஸ் would become more vivid and valuable. அது மாதிரி நம்மளுடைய எமோஷ்னல் குழந்தைங்களுடைய அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் எமோஷ்னல் இன்வால்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சிரிக்க வச்சிங்கன்னா அதான் அதை பற்றின ஒரு ஞாபகம் இருக்கும், அதை பற்றி அந்த எமோஷ்னல்ன்றது இன்வால்மெண்ட்டுன்றது இங்கே தேவை இந்த ஹோல் லேர்னிங் ப்ராசஸ்க்கும். அப்படி இருக்கும்போது அது வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்றாங்க. மோர் விவிட், அந்த மாதிரி ரொம்ப தேவைப்பட்டதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேர்னர் சென்டர் டீச்சிங். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது லேர்னர் சென்டர் டீச்சிங். அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் இல்லையா. அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ், ரெண்டாவது அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். கண்டென்ட்டு, அதோட டீச்சிங் அண்ட் லேர்னிங், குரூப்பிங் ஆஃப் லேர்னர்ஸ், டைம் ஷெடியூல் அண்ட் ஸ்பேஸ், லிமிட்டேஷன்ஸுன்றது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இதுலேயும் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்லேருந்தே. இது சேம் டாபிக்ஸ் தான் வரும் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸ்ட்ரக்சர்ன்ற போது ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் கேர்ஸ் மோர் ஃபார் த இண்டிவிஜுவல் லேர்னர்ஸ் and development of their potentials. Importance is given for the inculcation of original thinking, practical skills and free expressions of one's own ideas. Learning experiences are planned to promote personality development. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் லேர்னர்ஸ், அதான் நம்ம குரூப்பாக ஒரு 60 பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸ் ரூமில், அந்த 60 பேருக்கு ஒரு டீச்சர் தான் நடத்துவாங்க அந்த அப்போல்லாம். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறது, இண்டிவிஜுவல் லேர்னர்ஸ்க்கான அக்கறையோடு அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுடைய வளர்ச்சியை பற்றி அவங்களோட இதை அவங்கள வந்து நம்ம முன்னேற்றுறது, அதுதான் வந்து இங்கே கொடுக்குறாங்க. இதில் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களா திங்க் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக, ஒரு குழந்தை திங்க் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டா நம்ம எல்லாரையும் விடக்கூடாது. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரியே நல்லா திங்க் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கணும். கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் அதனால தான் அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே ஃப்ரீயான ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஐடியா. ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா அந்த குழந்தையால் அதை வெளிப்படுத்தி சொல்லறதுக்கான உரிமைகளை, வாய்ப்புகளை நம்ம கொடுக்கணும். லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் பிளான் டு ப்ரொமோட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அதே மாதிரி இந்த கற்கிற அந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு குழந்தையுடைய பர்சனாலிட்டியும் டெவலப் பண்ணுறதா, அதை ப்ரமோட் பண்ணுறதா, அப்படி பிளான் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸுங்கிற போது ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நாட் பிளான்ட் இன் அட்வான்ஸ். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சென்டரில் ஏற்கனவே நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோமா அப்படின்னா பிளான் பண்ணலை. எந்த அப்ஜெக்டிவ்ஸுமே கிடையாது இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்ஸாக நம்ம பிளான் பண்ணல. தே ஆர் ஃபார்முலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். குழந்தைகளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் என்ன, ஓகே இந்த அளவுக்கு இவங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலே இவங்களுக்கு தெரியணும்னா அப்படி நம்ம கொண்டு போகணும். போனோடனே எடுத்த உடனே காலேஜ் லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. அவங்களுக்கு இந்த லெவலுக்கு தெரிஞ்சிருக்கா, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து இதை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். அடுத்தது கண்டென்ட்ஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா,
ஆக்சுவலி கான்டென்ட் தான் ப்ரொனவுன்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் கண்டென்ட்னே சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் புரியுது. ஆர் செலக்டட் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸ். ஓகே, கண்டென்ட்டுங்கிறது எதுக்கு யாருடைய தேவைகளை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட தேவைகளை பேஸ் பண்ணி இருக்கணும். எபிலிட்டி டு லேர்ன், ஏஜ், ஆப்டிடியூட், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ், ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த சிலபஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி லெசன்ஸ் ஆர் ரிட்டன் யூஸிங் வேர்ட்ஸ் ஃபெமிலியர் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். மாதிரி ஒரு பாடம் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த பாடம் எப்படி இருக்கணும்னா அதில் இருக்க வார்த்தைகள் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான வேர்ட்ஸாக இருக்கணும். ரோட் லேர்னிங்கிறத இங்கே என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. அதாவது மனப்பாடம் பண்ணுறதை இங்கே நம்ம ஊக்குவிக்கவே கூடாது. டைரக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் இன்சிஸ்டட் டு ஃபெசிலிட்டேட் ஒரிஜினல் திங்கிங். அது மாதிரி நம்ம அனுபவங்கள் மூலியமாக நம்ம குழந்தைங்களுக்கு ஒரிஜினல் திங்கிங்கை நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான், அவங்கள செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது தான். அடுத்தது டீச்சிங் அண்ட் லேர்னிங். டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படிங்கும்போது டைம் அலாட்டட் ஃபார் டீச்சிங் கெட்ஸ் ரெடியூஸ்ட். டீச் பண்ணுறது இப்போ எப்படி உட்காந்து 1 மணி நேரம் டீச் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு யூனிட்டு, 2 மணி நேரம் டீச் பண்ண வேண்டியதாக இருக்குது சில யூனிட்ஸு. ஸோ இந்த மாதிரி டீச் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பட் லேர்னர்ஸ் ஜஸ்ட் லிசன் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோடதை டெவலப் பண்ணுறாங்க. பட் இங்கே இன்னும் இப்போ இருக்கிற இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சர்ஸோட டீச்சிங் டைம் கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ அவங்க டாக் டைம் கம்மியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. டீச்சிங் டைம், அதாவது பேசுகிற டைம் கம்மியாக இருக்கணும். அது மாதிரி அஸ் மோர் டைம் இஸ் அலவுட் ஃபார் செல்ஃப் லேர்னிங். குழந்தைங்களோட செல்ஃப் லேர்னிங்க்கு நம்ம டைம் அலோகேட் பண்ணணும். டீச்சர்ஸே போய் மறுபடியும் 40 நிமிஷம் என்ன பண்ணக்கூடாது, டீச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. டீச்சர்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் தான் டீச் பண்ணும். அதுக்கு மேலே எல்லாமே யார் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தான். there is active interaction between the teacher and students. அதே மாதிரி 2 டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடுவில் ஆக்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். which creates a good learning environment. நல்ல ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை இது கிரியேட் பண்ணும். audio visual materials and practical demonstrations are increasingly used in the classroom instructions. அதே மாதிரி இந்த 2-way communications டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கணும் போது நிறைய பசில்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஆடியோ விஷுவல்ஸ் மெட்டீரியல்ஸு காமிச்சு அந்த குவிஸ் பசில்ஸ் இங்கே வாங்க இதை சால்வ் பண்ணுங்கள் அப்படி சொல்லும்போது ஆக்டிவாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ண முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கலாம். இதை இப்படி தான் அதை அப்படியே செய்து காமிக்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன். ஒரு லெசனை, ஒரு டாப்பிக்கை, ஒரு கான்டென்ட்டு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இன்க்ரீசிங்லி யூஸ்ட் இன் த கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம அதிகப்படியாக கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுக்கணும். அதாவது கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் நமக்கு இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்கேஜ் டு அண்டர்டேக் ப்ராஜெக்ட்ஸ், ப்ரிப்பேர் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் லேர்ன் பை செல்ஃப் எஃபர்ட்ஸ். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எதில் என்கரேஜ் ஊக்குவிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் செய்ய வைக்கணும், அசைன்மெண்ட்ஸ் செய்ய வைக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் உட்காந்து செய்வாங்க இல்லையா, அந்த சொல்லுவாங்க தாஜ்மஹால்லாம் சொல்கிறாங்க, அது செய்ய சொல்கிறாங்க அது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே குழந்தைங்க செய்ய முடிகிற அந்த ஏஜ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அண்ட் லேர்ன் பை செல்ஃப் எஃபர்ட்ஸ். தன்னுடைய சுய முயற்சினால் செய்ய வைக்கிற மாதிரி நம்ம ஒர்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது குரூப்பிங் ஆஃப் லேர்னர்ஸ். லேர்னர்ஸை குரூப் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு செவரல் லேர்னிங் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் their achievement in the subject and interest exhibited. One of the members of the group direct the activities. The student learn through group activities. Formation of groups will vary ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் லேர்னர்ஸை உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு இந்த சப்ஜெக்டில் இந்த குழந்தை இதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பில் நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஓகே, ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி கம்மியாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுன்னு நீங்கள் அப்படி பிரித்து விட்டீங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக, அப்போ ஒரு குழந்தைங்கள்ட்டேருந்து கற்றுப்பாங்க. ஒரு குழந்தைய நீங்கள் என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் ஒன் ஆஃப் த மெம்பர் அந்த டீமை ஆக்டிவிட்டீஸை அவங்க டைரக்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணலாம், இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க பண்ணும்போது அடுத்த அந்த குரூப்பில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் குரூப்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். டைம் ஷெட்யூல் அண்ட் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம்.
அது கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களால் அதை செய்ய முடியும். ரோல் ஆஃப் த டீச்சர், எவாலுவேஷன் இதெல்லாமே நீங்களாகவே எழுதிக்கலாம். ஒரு டீச்சரோட ரோல் என்ன, இப்போ நம்ம படித்த பாயிண்ட்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து கொடுக்கலாம். டீச்சரோட ரோல் என்ன, கொஞ்சம் நேரம் டீச் பண்ணி அந்த மித்த நேரம் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது, அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் அதிகமாகப்படுத்துறது, இதெல்லாம் கொடுக்கலாம். எவாலுவேஷன்னும் போது இதில் எவாலுவேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பியர் எவாலுவேஷன் இருக்கலாம். பியர் டு பியர், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நோட்டை மாற்றி, நோட் புக்ஸை மாற்றி திருத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஓரலாக நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை வந்து குவிஸ் கொடுக்கலாம், ஸோ ஆன் நீங்கள் கொடுக்கலாம். லிமிட்டேஷன்ஸ் இதுலேயும் இருக்குது. அதை நீங்கள் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது ப்ராப்ளம் சென்டர்டு கரிக்குலம். ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம் அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, has its philosophical roots in constructivism, whereby knowledge is built through students' active participation in the learning process. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிலாசபிக்கல் ரூட்ஸ், அதாவது அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஃபிலாசபி இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறது, இப்படி நம்ம கொண்டு போகும்போது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸு நாலேஜை பெற்றுக்குவாங்க, அதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க லேர்னிங் ப்ராசஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம்னா என்ன, பிளேசஸ் லேர்னிங் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் தட் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு சால்வ் தெம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா, மெலோ செல்வா 2004. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம், இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு, இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, நம்ம சன் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்றதை அந்த குழந்தைங்களை வச்சு திங்க் பண்ண வைக்கலாம். அப்போ எதுக்கு ஆல்டர்னேட்டிவாக, இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி குழந்தைங்க ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான்னா, மெலோ செல்வன்றவர் ப்ராப்ளம் சென்டர்டு கரிக்குலம் சொல்கிறாரு. அடுத்தது யார் சொல்கிறா அப்படின்னா, சேவரி 2006 என்ன சொல்கிறாரு, problem-centered curriculum models take a learner-centered approach that empowers learners to conduct research, integrate theory and practice, and apply knowledge and skills to develop viable solution to find a problem, to define a problem. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, problem-centered teachingன்றது லேர்னர் சென்டரோட அப்ரோச்சோட ஒன் ஆஃப் த அதை வளர்க்கக்கூடியது தான். ஓகே, அதுக்கு மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ராப்ளம் சென்டர் டீச்சிங். ஆனால் குழந்தைங்களை மையப்படுத்தி, லேர்னர்ஸை மையப்படுத்தி இருக்கிறது தான். அதாவது ரிசர்ச் அவங்க கண்டக்ட் பண்ணலாம், ஆராய்ச்சிக்கு போகலாம். இப்போ இப்போ ரெஃப்ரிஜிரேட்டருக்கு அப்போ ஆராய்ச்சி தான் பண்ணணும் இல்லையா, ஆல்டர்னேட்டிவாக எதுவும் ஓசோன் படலத்தை பாதிக்காத படிக்க அப்படின்ற போது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம கற்றுக்க முடியும். இன்டெகிரேட் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் நாலேஜ், மாதிரி தியரியை அந்த அவங்க கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து கொண்டு போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த நாலேஜை அப்ளை பண்ணலாம், அதில் இருக்கிற திறன்களை வளர்த்துக்கலாம். இது எல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணுறதுக்கு, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்றது சேவரி 2006 சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம்ன்றது ஆல்சோ நோன் அஸ் கம்யூனிட்டி பேஸ்ட் கரிக்குலம். இதை வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் கரிக்குலம்னு சொல்லலாமா, இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்ட் கரிக்குலம் அப்படின்னு சொல்லுங்கள். ரிலேட்ஸ் த கண்டென்ட்ஸ் டு பி லேர்ன்ட் வித் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டே டு டே லைஃப் அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே நமக்கு வாழ்கிற அன்றாட லைஃப்பில் உள்ள சோஷியல் ப்ராப்ளம்ஸை வந்து குறிக்கிறதுக்கு, அதை வந்து நம்ம எப்படி வந்து மாற்றுறது அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. ஃப்ளாரன்ஸ் ஸ்ட்ரேட்மேயர் அண்ட் ஹர் கொலீக்ஸ், ஸோ அவங்களும் அவங்களோட கொலீக்ஸும் சேர்ந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் சென்டர்டுக்கு இத்தனை டெஃபினேஷன் இருக்குது. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக டிஃபைன் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் ப்ராப்ளம், தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் இந்த கம்யூனிட்டி இல்லையா. ப்ராப்ளம்ஸ் இல்லாத கம்யூனிட்டி இருக்கா, சமூகம் இருக்கா? ஃபாரினாக இருந்தாலும் அதே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதே மாதிரி நம்ம ஊரையாக இருந்தாலும் அதே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் இந்த கம்யூனிட்டி செட்டப் லைக் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கா இல்லையா. ஆண் பெண் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் ஆண்களை தான் நம்ம எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. குழந்தைங்க ஆண் பிள்ளைகள் தான் வேணும், பெண் பிள்ளைகள் தான் ஆனால் பிறக்கும் போது அந்த குழந்தை வந்து ஆணாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தாயே நினைக்கிறாங்க இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி சமூகம் கட்டமைக்கப்படுது. அது மாதிரி ஆண் வேறு பெண் வேறு, ஆணால் செய்ய முடியும் பெண்ணால் செய்ய முடியாது. ஆண் செய்கிறத ஆண் செய்வாங்க, பெண் செய்கிறத பெண் செய்வாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே நம்ம ஊர் இன்னுமே என்ன பண்ணிட்டு தான் இருக்குன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு தான் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது, அடிக்கிறது, மனைவி அடிக்கிறது, குழந்தைங்களை துன்புறுத்துறது, இதெல்லாமே இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் ஆப்ரேஷன்,
சோஷியல் ப்ராப்ளம்ஸ் லைக் ஒடுக்கப்படுறது, அநீதி செய்கிறது, அப்புறம் சோஷியல் ப்ராப்ளம்ஸ், லாங்குவேஜ் ப்ராப்ளம்ன்றது இருக்க தான் செய்யுது. கம்யூனலிசம் அண்ட் கேஸ்டிசம், மதம் இருக்குது. அந்த ஒருத்தவங்களை தொடர்பு அவங்கள கீழ்ப்படுத்தி அவங்கள கீழ்த்தரமாக நடத்துறது. கரண்ட் த்ரெட்ஸ் டு நேஷ்னல் செக்யூரிட்டி பை டெரரிஸ்ட்னால கூட நமக்கு, தீவிரவாதிகளால் கூட நமக்கு என்னது பாதுகாப்பின்மை இருக்குது. சேலஞ்சஸ் என்கவுண்டர்ட் லைக் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இப்போ பாருங்கள், என்விரான்மெண்டல் பொல்யூஷன்றது இன்னமும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம். இல்லை எத்தனை டெல்லியில் ஒரு ஒரு சில நாட்களில் என்ன சொல்லிடுவாங்க, லீவு, என்ன ஏர் பியூரிஃபையர் வாங்குங்க, ஏன் பொல்யூஷன் அதனால். ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன்றதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில். இப்போது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குது, மேசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட், நிறைய வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, அதிகமான பாப்புலேஷன் நமக்கு இருக்குது. ஸ்ப்ரெட் ஆஃப் ட்ரெட்டட் டிசீசஸ், அதே மாதிரி நோய்கள் பரவுது, அது மிருகங்கள்லேயும் பரவுது, மனிதர்கள்லேயும் பரவுது. கரப்ஷன், நிறைய லஞ்சம் வாங்குகிறாங்க, ஊழல் செய்கிறாங்க, அண்ட் இன்ஃப்ளேஷன் எக்ஸட்ரா. இது எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸாக இருக்குது இல்லையா. எவ்வளோ இன்னும் ப்ராப்ளம்ஸ் எடுத்தால் எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும் ப்ராப்ளம்ங்கிறது இல்லையா. லைஃப் லாங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது வீட்லேயே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, விச் ஹாவ் டு பி அண்டர்ஸ்டுட் இன் த ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராப்பரான பெர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சுக்கிட்டு, as these are related to their life, students are also interested in them. இது எல்லாமே வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கும், குழந்தைங்களுடைய வாழ்க்கையிலையும், படிக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கும் அது சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அவங்க அதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம்ங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் சென்டர்ட் லேர்னிங்கிறது எதோட ஒத்து போனது, லேர்னர் சென்டர்டோட ஒத்து போனது. ஸோ அதனால் நமக்கு இது ரொம்ப நல்லது. As such, problem-centered curriculum sets its contents around the significant activities of and problems of the societies in which pupils live, so as to prepare them to face the real life. So problem-centered curriculum அப்படிங்கிறது அதனுடைய இருக்கிற கண்டென்ட் எல்லாமே எதை வந்து குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் வச்சு நம்மளுடைய எப்படி நம்ம வந்து இந்த ரியல் லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதை கொடுக்கறதுனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றாங்க. இதில் 3 லைஃப் சென்டர்ட் எடுகேஷன் இருக்குது. இதில் 3 வாழ்க்கையை மையப்படுத்தின ஒரு கல்வி எடுகேஷன் எது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறான்னா, ஸ்ட்ராட்மேயர் சொல்கிறாரு, சைக்காலஜிஸ்ட், அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிஸாக, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கெப்பாசிட்டிஸ் வந்து இதில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறாங்க. க்ரோத் இன் சோஷியல் பார்ட்டிசிபேஷன், அதே மாதிரி சோஷியல் பார்ட்டிசிபேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டில் என்ன நடந்தால் கூட வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற சமூகத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். கொஞ்சம் மாறி இருக்குது. அந்த ஊருக்காரவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தரை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து உண்மையான சோஷியல் பாப்புலேஷனுக்குரிய வளர்ச்சி. அது நம்ம கொண்டு வரணும். growth in ability to face the challenges posed by the environment. அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது எல்லாத்தையுமே நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்ற எபிலிட்டி வந்து இந்த இதில் வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறாங்க. இதில் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு ஹெல்த்து, ஒரு இண்டிவிஜுவலோட, ஒரு குழந்தையோட, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஹெல்த்து. ஓகே, ஸோ அது முக்கியம் இல்லையா. ஹெல்த் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, உடம்பு நல்லா இல்லைன்னா முடிஞ்சிச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் நாலேஜ், அது மாதிரி அறிவை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அது மாதிரி பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பிரஸிங் ஏஸ்தட்டிக் சென்ஸ், இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. அடுத்த சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவை, மற்றவங்களோட நம்ம போய் பேசணும் இல்லையா. கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ சமூகத்தில் இருக்கிற மற்றவங்களோடைய நம்ம ஒன்றாக வாழணும், அவங்கள்ட்ட பேசணும். பிஹேவிங் ஆஸ் அ குட் சிட்டிசன், நல்ல ஒரு குடிமகனாக நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான், நடந்துக்கணும். அவாய்டிங் கான்ஃப்ளிக்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து
ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமைப்பட்டு சண்டை போட்டுட்டு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குரூப்ஸ்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்க அவாய்ட் பண்ணணும். அண்ட் ப்ரொமோட்டிங் சோஷியல் ஹார்மனி, அது மாதிரி எதை அவங்க ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சமுதாய சமாதானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அப்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே எழுதணும். ஓகே, லிமிட்டேஷன்ஸ் வரைக்கும், அந்த லிமிட்டேஷன்ஸு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் வித் கான்ஃபிடென்ஸ், ஒர்க்கிங் வித் அதர்ஸ் வித் குட் வில் அண்ட் கோஆப்ரேஷன், ரிவ்யூவிங் தம். இதெல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ. சூப்பர், நான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் தன்னம்பிக்கையோடு நான் போராடுவேன், எல்லாரோடையும் ஒன்றிணைந்து நான் போராடுவேன். ரிவ்யூவிங் த சோஷியல் கான்டெக்ஸ்ட், அதோட இதை நான் ரிவ்யூ பண்ணி பார்ப்பேன், அதனுடைய தரம் என்ன, அந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு இதாக இருக்குது. திஸ் கரிக்குலம் கிரியேட்ஸ் அவேர்னஸ் அபவுட் சோஷியல் அன்ரெஸ்ட், natural calamities, social problems among students, and also encourage them to find solutions for overcoming them. ஸோ இந்த கரிக்குலம் எதுக்கு பிறந்ததுன்னா, விழிப்புணர்வை ஏற்படுத்துது. எதை பற்றி நம்ம எப்படி ஒரு கலாமிட்டி, ஒரு இது வந்துருச்சு, திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு, புயல் வந்துச்சு, அந்த நேரத்தில் நம்ம எப்படி செயல்படுறது, எப்படி சால்வ் பண்ணுறது, சோஷியல் ப்ராப்ளம்ஸ், சமூகத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற சமூக பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது, அண்ட் ஆல்சோ என்கரேஜ் தெம் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஓவர் கம்மிங் தெம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வரத்துக்கான சொல்யூஷன்ஸை கொண்டு வரதுக்கு அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூட்டிலைஸ் இது ஊக்குவிக்கும் ப்ராப்ளம் சென்டர் டீச்சிங்கிறது அப்படின்றது தான். Students can utilize their previous experiences and varied knowledge in developing solutions to problems. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இந்த நேரம் இப்படி நடந்துச்சு, ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இப்படி கொண்டு சால்வ் பண்ணலான்ற அவங்களுடைய முந்தைய அனுபவங்கள் மூலியமாக அந்த நாலேஜை வச்சு ஒரு சொல்யூஷன்ஸை அவங்க கொண்டு வர முடியும் ஈஸியாக. As all curriculum components including the content are related to social situations, this curriculum is strong in its social relevance. ஸோ எல்லா கரிக்குலமுமே என்னத்தை கொண்டு வருது அப்படின்னா, சோஷியல் சிச்சுவேஷன்ஸை கொண்டு வராங்க. அதாவது டீச்சர் சென்டர்டாக இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் சென்டர்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் என்ன படித்தோம், லேர்னர் சென்டராக இருந்தாலும் சரி, இந்த கரிக்குலம் எல்லாமே எதை கொண்டு வருது அப்படின்னும் போது சோஷியல் சிச்சுவேஷன்ஸை. இந்த ப்ராப்ளம் சென்டர்ன்றது இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காக இந்த சோஷியல் ரெலவென்ஸை கொண்டு வருது படிப்பில் அப்படிங்க. லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, தெர் இஸ் நோ சர்டனிட்டி தட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டுடே வில் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சொல்ல முடியாது இல்லையா, இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம் ஃப்யூச்சர்லேயும் இதே ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக் அப்படின்றாங்க. இன் ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம் தெர் இஸ் த சேஞ்சர் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. ஸோ history, cultural traits, uniqueness and social heritage of the nations have been being ignored. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கலாச்சாரம், இந்த கொள்கைகள், வரலாறு, இது எல்லாத்தையுமே நம்ம இக்னோர் பண்ணுறோம், இது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸோ நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா பேஜ் ஃபில்லப் பண்ணிடலாம். அடுத்தது கரிக்குலம் அலைன்மெண்ட், இது ஒரு தனி டாபிக். ஓகே, ஸோ இந்த கரிக்குலம் அலைன்மெண்ட்டுன்னா என்ன? டெஃபினேஷன் is an academic term meaning that the state and local academic standards, educational programs, instructional materials, teaching techniques and academic assessments all coordinate with one another within schools. ஸோ இதுன்ற கரிக்குலம் அலைன்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு அகடமிக் டேர்ம் தான். அகடமிக் இயர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது நம்ம சொல்கிறோம் இல்லையா, 2022 to 2023, 2023 to 2024. ஸோ அகடமிக் டேர்ம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் அண்ட் லோக்கல் அகடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்குதா, அதான் அலைன்மெண்ட், இதுக்கு ஒத்து இருக்குதா அப்படிங்கிறது. ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு இதுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா, நம்ம சொல்கிற மாதிரி இருக்குதா, அலைன் ஆகுதா, எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் இங்கே கொடுக்குறாங்களா, நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது. ஒருத்தர் ஒரு புக்கு இஷ்டத்துக்கு நம்ம புக்கு எடுத்து நடத்த முடியாது, புக்கு எடுத்து படிக்க முடியாது. இதுக்குரிய புக்ஸ் தானா அப்படிங்கிறது, டீச்சிங் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கு எல்லாமே கரிக்குலமோட சார்ந்து வருதா அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அகாடமிக் அசஸ்மெண்ட்ஸ் ஆல் கோஆர்டினேட் வித் ஒன் அனதர் வித்தின் ஸ்கூல்ஸ். ஸோ அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கூல்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஒத்து போகுதா அப்படிங்கிறது தான்.
Different components of curriculum alignment takes place at the school, district and state levels. Schools and school districts implement curriculum alignment as part of an effort to improve students' performance. இதில் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி, அந்த டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி, இந்த ஸ்டேட் லெவலா இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலா, சில ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னு, இந்த மாதிரிலாம் இதுக்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகி இருக்கா கரிக்குலம், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகுதா, இது எல்லாமே கொண்டு வராங்க. அடுத்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் கரிக்குலம் அலைன்மெண்ட். கரிக்குலம் அலைன்மெண்ட்டில் 2 மெயின் ஃபார்ம்ஸ் இருக்கும், 2 வகைகள் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்டிக்கலி அலைன்டு கரிக்குலம். வேர்ட்டிக்கலாக அலைன் ஆன கரிக்குலம் அப்படின்னா ஸ்கஃப்ஹோல்டு ஸோ தட் த இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் இன் அ லோவர் கிரேட் ஆர் ப்ரீவியஸ் கோர்ஸ் ப்ரிப்பேர்ஸ் தெம் ஃபார் more advanced grades and on more challenging work. ஸோ இந்த வேர்ட்டிக்கல் அலைன்மெண்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்கஃப்ஹோல்டுன்னும் போது இந்த வீடு கட்டும் போது எல்லாமே நம்ம ஒரு குச்சியை ஒரு மூங்கில வைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கஃப்ஹோல்டிங்காக வைப்பாங்க. அது மாதிரி ஒரு துணை சப்போர்ட்டாக இருக்கும், அந்த செவுத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம சப்போர்ட்டாக இருக்குதா, ஏற்கனவே லோவர் கிரேடில் இந்த குழந்தைங்க கற்றுக்கிறத ப்ரீவியஸாக அவங்க கற்றுக்கிற கோர்ஸோ ஏதோ ஒன்றும் எல்லாமே அவங்களுக்கு அட்வான்ஸ்டு கோர்ஸை கற்றுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, ஒரு சேலஞ்சிங் ஒர்க்கை கற்றுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பாடத்தோட அலைன் ஆகி இருக்குதா அப்படிங்கிறதான் கரிக்குலமோட அலைன் ஆகி இருக்கா. கரிக்குலம் தட் இஸ் ஹரிசாண்டலி அலைன், ஒன்று வேர்ட்டிக்கல் அலைன்மெண்ட், இன்னொன்று ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். இது 2 ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டுன்றது என்ன சொல்கிறாங்கன்னா, மீன்ஸ் தட் த சேம் மெட்டீரியல்ஸ் பீயிங் டாட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரூம்ஸ் இன் அ கிவன் கிரேட் லெவல் அண்ட் தட் the material being taught is in alignment with the learning standards and assessments established by the district or state. ஒரே மெட்டீரியலை வச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க எல்லா டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரூம்ஸ்லேயும், டிஃப்ரெண்ட் கிரேட் லெவல் இல்லையா. ஒரு மெட்டீரியல் தான், ஆனால் ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா கிளாஸ் ரூம்ஸ்க்கும் ஒரே புக்ஸை வச்சு கற்றுக் கொடுக்குறாங்கன்ற போது அப்போ ஒரே விதமான அசஸ்மெண்ட் இருக்கணும். அதாவது இந்த பொண்ணு ஒரு மைனஸ் சிம்பிளை விட்டுருச்சு அப்படின்னும் போது ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் 1/2 மார்க்கை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதே இன்னொரு டீச்சர் 1 மார்க்கை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது நம்மளோட அசஸ்மெண்ட்ஸ். இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே மைனஸ் நெகட்டிவ் சிம்பிள்ஸை விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது இங்கே 1/2 மார்க் குறைச்சா இங்கேயும் 1/2 மார்க் தான் குறைக்கணும். அதே மாதிரி லேர்னிங் ஸ்டாண்டர்ட்ஸும் அலைன் ஆகி இருக்கணும் இதோட அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறாங்க. அது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ அப்படின்னு. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் agencies use curriculum alignment to standardize education for the purpose of improving academic achievement and educational quality. The alignment is also used to mitigate factors like race, gender, and socio-economic levels that often cause disparity in academic performance. அதாவது இப்போ அதனால தான் சமச்சீர் கல்வி அப்படிங்கிறதே கொண்டு வந்தாங்க. சென்ட்ரலோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எல்லாமே என்னவா இருக்கணும்னா ஒரே மாதிரியே படிக்கணும், பிள்ளைகள் ஒரே கல்வி இருக்கணும். அப்போ அவங்களுக்கு டெட் எக்ஸாமு அந்த மாதிரி நமக்கு கொண்டு வராங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஏஜென்சிங்கிறத எதோட அலைன் ஆகிருக்கணும்னா அது ஸ்டாண்டர்டைஸ் எஜுகேஷனாக இருக்கணும், அகடமிக் அச்சீவ்மெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் தான் அதோட பர்பஸ்ஸு. எஜுகேஷ்னல் குவாலிட்டி, தரமான ஒரு கல்வி இருக்கணும் அப்படிங்கிறதான். த அலைன்மெண்ட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு மிட்டிகேட் ஃபேக்டர்ஸ். இந்த அலைன்மெண்ட்டு எதையும் நம்ம கொண்டு போகணும், கருத்தில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனம், மதம், அப்புறம் ஆண் பெண், ஜெண்டர், இந்த எக்கனாமிக்கலி அவங்க பணக்காரவங்க, ஏழை, இப்படி எதுவும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே மாறணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொண்டு வரணும். இது இன் அலைன்ட் வித் கரிக்குலமில் இருக்கணும் அப்படிங்கிறது அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு இந்த யூனிட்டில் சொல்கிறாங்க. இந்த கரிக்குலம் அலைன்மெண்ட்டுன்னா அதுதான் இதோட ஒத்து போகணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அதில் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஃபார்ம்ஸுன்றத 2 கரிக்குலம் இருக்குது. கரிக்குலம் அலைன்மெண்ட்னால் என்ன, அந்த டெஃபினேஷனை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் 2 ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு எழுதிட்டு அதோட நீங்கள் சமூகமும் அதோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு இந்த கரிக்குலம் அலைன்மெண்ட்டை முடிச்சிடலாம். இதோட யூனிட் 2 ஓவர்.